வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 2 எபிசோட் 13 குட் பை மை டியர் தீஃப். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி என்ன ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். எல்லாமே பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட நம்ம சேனலோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் அப்புறமா நம்ம சேனலோட பேரை போட்டு இதில் இருக்கிற அனிமேஷன் செக் அவுட் பண்ணுங்கள். சரி, வளவளம் பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான கதைகளை போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கடந்த எபிசோட நடந்தது எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மெலியதாஸ் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஊரை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட கிளப்பியிருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் இலை நீங்கள் திரும்ப பேங்க்கிட்டே வந்திருப்பா. பேங்க்கிட்ட வந்து அடுத்த செகண்டே பேங்க் ஒன்றுமே புரியாமல் இருப்பான். ஆனால் இலைந்த திரும்ப வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க. அண்ட் அதே சமயத்தில் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் இங்கே என்ன கருமத்திரா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு இன்னொரு பக்கம் ஜெரிக்கோ வந்து கத்திட்டே இருக்கிறா. உனக்கு தெரியாதா இலையும் திரும்ப வந்துட்டா, அதை கொண்டாட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதே சமயத்தில் இவ யார் உனக்கு ஃபர்ஸ்ட் இவ எதுக்காக நம்மளை தொல்லை பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலைன் வந்து இங்கே ஜெரிக்கோவை அட்டாக் பண்ணுறா. அதே சமயத்தில் எதுக்காக நீ அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் வேணாம் எலைன், ஏன்னா நீயும் நானதை பொண்ணு சேர்த்துட்டோம்ல, அதனால நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் அதையுமே மீறி எலைன் பார்த்தீங்கன்னா ஜெரிக்கோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறா. உனக்கு என்னாச்சு எலைன், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேன் ரொம்ப அக்கறையை கட்டிட்டே இருக்கிறான். இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நீ அவளுக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேனுக்கு வந்து ஒரு போடு போடுற பாருங்க. ரத்தம் தெரிக்குது. நான் அண்டர் வேர்ல்ட்லேருந்து நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், அதாவது டெட் வேர்ல்ட்லேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ எப்போ பார்த்தாலுமே அவ கூடயே தான் இருக்கிற. நீ அவ கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நேரம் கஷ்டம் இருக்குது தெரியுமா, நான் செத்ததுக்கப்புறம் நீ தனியார் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலைன் அழுதுகிட்டே இருக்கிறா. எலைன் என்னாச்சு உனக்கு, ஏன் இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் திரும்ப உங்கள்கிட்ட கிடச்சிட்டேன்ல, இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு போடு போட்டு பார்த்தீங்கன்னா பேன் அந்த இடத்துல படுக்க போட்ட இலைன்னு ஜெரிக்கோ பின்னாடியே வந்துட்டு இங்கே லைன் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்கிறா. பைத்தியக்காரன நீ, யாருக்காவது பிடிச்சவங்களே இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவன் உன்னை காப்பாற்றிடக்கூடாதுங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் அவனை அப்படி அடிச்சிட்டு இருக்கிறேன், அடுத்து உன்னை தான் வந்து கொல்ல போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ கிட்ட இலைன் ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கிறா. ஜெரிக்கோ அவன் மேலே இருந்து முதல்ல எந்திரி, இலைனை வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம எதுவுமே அவளை பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நிஜபலமே நீ அவனை லவ் பண்ணுறிய என்ன, நான் தான் அவனை உன்னை விட லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ பேசிகிட்டே இருக்கிறான். இல்லை நான் தான் அவனை அதிகமாக லவ் பண்ணுறேன், நான் தான் அவனை உன்னை விட அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே இலைனுக்கு ஜெரிக்கோ ரெண்டு பக்கம் சண்டை வந்துருச்சு. நிஜமல நீயே சொல்லு, மனசுக்கு பிடிச்சி ஒருத்தனை இப்படித்தான் பண்ணுவாங்களா? அவன் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வெறும் உன்னை பற்றியாத புராணத்தை பாடிட்டு இருக்கிறான். அவன் ஒரு நாள் கூட என்னை பற்றி பாடினதில்ல, அப்பேற்பட்டவன்னு நீ போய் கொல்ல போறியா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பேனி அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாளா, அதனால அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறா. அண்ட் இதை பார்த்து நம்ம இலைனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுதுட்டு இருக்கிறான். எனக்கு தெரியும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு பேனை பற்றி தெரியும், நீ சொல்கிறத பற்றியும் தெரியும், நான் எதுக்காக ஒன்று கொள்ளணும்னு அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஜெரிக்கோவை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல எலைன் பார்த்தீங்கன்னா தன்னோட வின் பவர் ஆக்டிவேட் பண்ணுறா. யாராவது என்னை கொன்றுங்க, என்னை யாராவது என்கிட்டதே காப்பாற்றுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எலைன் கத்தி அழுதுட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் டாப்னு நம்ம பேன் பார்த்தீங்கன்னா எலைனை வந்து கட்டி பிடிச்சிருக்கிறா. எலைன் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னல, நான் உயிர் பிடிச்சதுக்கப்புறம் என்னோட உடம்பு உனக்கு தான் அப்படின்னு, நானே உனக்கு முழுசாக உனக்கு தான், நீ நானும் இனிமேல் ஒன்றா எப்போயாவது உலகத்தை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லல, அது ப்ராமிஸ் இப்போ நிறைவேறிச்சு பாரு, இனிமேல் நீ நானும் எப்போயும் ஒன்றா தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். இதை பார்க்க ஜெரிக்கோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நீ எப்பவுமே எனக்காக தான் இருப்ப எலைன் அப்படின்னு இங்கே பேன் சொல்லிகிட்டே இருக்கிறான். பின்னாடி யார் இருக்காங்கன்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸில் மெலாஸ்குலா அப்புறம் கெலாண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறாங்க. அடேங்கப்பா, யாரும் என்னோட மேஜிக் பவரை தாண்டி வந்துட்டாங்களா போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ்குலா சொல்லிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் எலைன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஸோ அவளை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்னோட சோல் ரிவைவல் மேஜிக் மூலமாக தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கிற ஆக்ரோஷத்தை ஆக்டிவேட் பண்ணி தான் நான் அந்த சோலையும் இங்கே கொண்டுட்டு வருவேன். ஆனால் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆக்ரோஷம் போனதுக்கப்புறம் அவங்க என்ன இங்கே பண்ண போகிறாங்க, அதனால் அவங்க திரும்ப செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ்குலா சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம இலையினுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்படின்னு சரி, நீ தானே அந்த 7 டெட்லி சீன்ஸ் இருக்கிற பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலாஸ்குலா சொல்லிட்டே இருக்கிறா. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே பண்ணதுக்காக செமதியாக என்கிட்ட வாங்க போகிறீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்குலாம் வாய் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெலான் பேசி முடிக்கிறக்குள்ளேயே ஒரு போடு போடுற மாதிரிங்க பேன் ரெண்டு துண்டா விழுந்துட்டான். கெலான் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ்குலா கேட்கும்போது அந்த துரோகி மெலியதாஸ் எனக்கு பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால தான் அந்த வரையும் நான் இவன் மேலே கட்டிட்டேன் அப்படின்னு கெலான் பேசிகிட்டே இருக்கிறான். என்னது துரோகி மெலியதாஸா அப்படின்னு எங்களோட கேப்டன் டீமன் கிளானில் இருந்தாரா அப்படின்னு இன்னொரு பக்கம் பேன் கட்டிகிட்டே இருக்கிறா. நீ அப்புறம் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கெலாட்டுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னோட முழு பேரை கேட்க மறந்துட்டீங்களே, என்னோட பேர் தான் அன்டெட் பேன், நீங்கள் எத்தனை தடவை என்னை கொண்டாலுமே நான் செத்து போயிடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நான் தான் மெலாஸ்குலா ஃபெய்த் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட் அண்ட் என் பேர் தான் கெலான் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பேச பேச நம்ம பேனோட தலையை வந்து கெலான் வெட்டிட்டான். அண்ட் அவன் எத்தனை தடவை தலையை வெட்டினாலுமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறான். அப்படின்னா இவங்ககிட்ட ஏதோ ஒரு அபாரமான மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன், இவனை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு மெலாஸ்குலா சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட அளவில்லா சக்தி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை அட்டாக் பண்ணிட்டேன், நான் மனுஷரு வேணா ஒரே ஒரு அடி திருப்பி அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கெலான் பேனோட பவர் செக் பண்றதுக்காக ஒரு தடவை அடிச்சுக்க அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்குறான். டேய் கெலான், இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறனால தான் நீ எவங்கிட்டே போய் சாக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ்குலா சொல்லிட்டு இருக்கிறா. பரவாயில்ல, இவனும் எந்த அளவுக்கு சக்தி வந்தவொன்னு நாமளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கெலான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்.
ஸோ ஹண்டர் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி பேன் அங்கே இருக்கிற எல்லா ஜீவராசியோட பாதி உயிரை பார்த்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டான். ஆக்சுவலி அவங்களோட பவர் மட்டும் தான் உறிஞ்சு எடுத்துட்டான். உறிஞ்சு அடுத்த செகண்டே இங்கே கெலாண்ட் வந்து ஒரு குத்து விடுறான் பாருங்க. அடுத்த செகண்டே கெலாண்ட் வந்து பறக்கிறான். என்னது இவனோட சக்தி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன எப்படி போட்டு புரட்டி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கெலாண்டுக்கு ஆச்சரியமா இருக்குது. கைகள் எல்லாமே உதறுது. என்னாச்சு, 2 பேரும் என்ன ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டீங்க, ஆனால் இப்போ என்ன 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி உங்களோட பவர் வந்து பாதி நான் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் உங்களோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெலாண்ட் பேசிக்கிட்டே இருக்கும்போது கெலாண்ட் பார்த்தீங்கன்னா பேன் போட்டு புரட்டி எடுத்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் அப்படின்னா சரி உங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே சீக்கிரமே செத்துறாதீங்க, ஏன்னா அப்போ தான் நான் வேட்டையாடுறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அண்டட் பேன், எனக்கு உன்னை பார்த்தா ஒரு மாதிரி சந்தேகம் இருக்குது. உன்னால மற்றவங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸை கொஞ்சம் உரிய முடியும்னா அதை நீ பாதி அளவுக்கு உரியற, முழுசாக உறிஞ்சிக்கலாம்ல அப்படின்னு எனக்கு அதோட ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஏன்னா உன்னால மற்றவங்களோட பவரை ஃபுல்லாக உரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ்குள்ள கக்கூன் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னா அவளோட மேஜிக்குள்ள பேனிங் அவங்க கொண்டு வந்துட்டா. உனக்கு ஒன்று தெரியுமா, மனுஷங்களோட ஆத்மாலாம் ரொம்பவே வீக்காக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு அவங்க கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட எமோஷன்ஸுமே அவங்களோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்பவே வீக்கானது. அண்ட் அவங்க எப்போல்லாம் அவங்களோட நம்பிக்கையை வந்து இழக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையே முடியும். ஸோ அதனால தான் என் மேஜிக்லேருந்து ரீஇன்கார்னேட் வந்தவங்க யாராவது அவங்களோட நம்பிக்கையை இழந்தாங்கன்னா அவங்களோட கண்ணு அதே சமயத்தில் பறி போயிடும். ஆனால் அந்த சமயத்தில் உன்னோட காதலி இலைன்னு திரும்ப வந்தப்போ நீ அவ்வளோ முழு மனசோட ஏற்றுக்கிட்ட, அதனால தான் உன் கண்ணு இன்னும் வெடிக்காமல் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆத்மாவும் உடம்புட்டு போச்சுன்னா என்னவும் தெரியுமில்ல, உடம்பு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கக்கூன் ஆஃப் டார்க்னஸ் வந்து பேனை வெளியே கொண்டு வந்துட்டு பேனோட ஆத்மாவை பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுட்டா. அண்ட் நம்ம பேனோட ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பு விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல மெலாஸ்குள்ள பேனோட ஆத்மா வந்து பிடிச்சிட்டா. இந்த இடத்துல அவனுக்கு நிறையா ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ பேன் எப்படியாவது உயிர் வாழ அப்படின்னு சொல்லிட்டு கிங், எலைன், ஹாக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா நான் உன் ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசியிருப்பாள் சீசனில். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ஸோ கேப்டன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மெலியோதாஸ்க்கு பேனுக்கு எது பிரச்சனை அப்படிங்கிறத அவனால் உணர முடியுது. ஆனால் மெலஸ்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பேனோட ஆத்மா உரியறதுக்காக ரொம்பவே காத்துட்டு இருக்கிறா. பேன் எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எலைன் அறத்தூக்கத்தில் இருந்துச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த கேப்பில் தப்பிச்சு போயிட்டு இருந்த நம்ம பேனோட ஆத்மாவை பிடிச்சி கெலாண்ட் வந்து வாயில போட்டுட்டான். இதை கண்ணால் பார்த்த எலைன் பார்த்தீங்கன்னா கதறி அழுகிற தன்னோட காதலை இனிமேல் திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு. அதே சமயத்தில் ஜெரிகோக்கு ஆச்சரியமா இருக்குது. பேன் தயவு செஞ்சு எழுந்துடுறா, நீ உன்னால சாக முடியாதுல்ல, நீ எப்படி திரும்ப செத்த, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ பேசிட்டே இருக்கிறா. ஏய் கெலாண்ட், அவன் என்னோட சாப்பாடு, நீ எதுக்காக அவனோட சாப்பாடு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ்குலாவுக்கும் இந்த இடத்துல கெலாண்டுக்கு சண்டை வருது. நான் சும்மா ஆகுனா உன்னை குழந்தை மாதிரி தூக்கி வளர்த்துட்டு இருக்கிறேன்ல, அதுக்கு நீ இதுதான் மரியாதை கொடுக்குறியா, ஃபஸ்ட் நான் தானே அந்த ஆத்மாவை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு மெலஸ்குள்ள பேசிகிட்டே இருக்கும்போது எதுவாக இருந்தால் என்ன, யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் படையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கெலாண்ட் பேசிகிட்டே இருக்கிறான். பேன், நான் உன்னோட ஆத்மாவுக்காக நான் இதை போராடியே ஆகணும், நான் உனக்காக தான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிட்டு ஃபாக்ஸ் ஹண்ட் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி மெலாஸ்குலோட ஹார்ட்டும் கெலாண்டோட ஹார்ட்டும் ரெண்டுமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொழந்துட்டான். நம்மளோட ஒரு ஹார்ட்டை வந்து அவள் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 2 பேருமே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. இவ எப்படி திரும்ப உயிரோட வந்தா அப்படின்னு யோசிக்கிறக்குள்ளேயே அந்த இடத்துல ஜெரிகோ அப்புறம் இலையினை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா பேன் ரொம்பவே வேகமாக கிளம்பி போயிட்டான். அவள் எப்படி திரும்ப வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, அவள் எப்படி இங்கே தானே சுற்றிட்டு இருக்க போகிறான், நம்ம அவனை சாப்பிட்றதுக்காக இன்னும் நம்மக்கிட்ட நிறையா நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே காப்பாற்றி தூக்கிட்டு வந்தா நம்ம பேன் பார்த்தீங்கன்னா தொப்புன்னு ஜெரிகோவை போடுறா. பேன், நல்ல வேலை, நீ எப்படி சுற்றிட்டு நினச்சேன், உன்னை இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு இலைன்னு கேட்கும்போது ஆக்சுவலி அவங்க என்னோட ஆத்மாவை எடுத்ததுக்கப்புறம் நான் வெளியே போராடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஆத்மா வந்து என்னை காப்பாத்துச்சு, அது வந்து ஜிவாகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஜிவாகோ, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணினா செலியன் வந்து உன் மேலே ரொம்பவே கோச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். பரவாயில்ல, நீ என்னோட மகன் தானே, தயவு செஞ்சு போய் உயிரோடுறா, நீ உனக்கு பிடிச்சவங்களோட வாழ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆத்மாவை ஜிவாகோ பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டான். அண்ட் இதை பார்த்து நம்ம இலைனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக வந்துருச்சு. அண்ட் ஜெரிகோமே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறா. ஜெரிகோ, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது பேனுங்கிறது தூக்கிட்டு போயிரு அப்படின்னு இலைன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ஃபஸ்ட்டு இலைன்னு தூக்கிட்டு போய், ஏன்னா இலைனுக்கு தான் ரொம்ப அடிபட்டு இருக்குது அப்படின்னு பேன் பேசிட்டு இருக்கிறான். பைத்தியக்காரனா நீ, நான் ஒரு ஃபாரிப்டன் ஸ்பெல்னால அவேக்கன் பண்ணப்பட்ட ஒரு டெட் சோல் தான், நான் எப்படி இருந்தாலும் செத்து போயிருவேனால ஜெரிகோ எப்படியாவது பேனை தூக்கிட்டு போயிரு அப்படின்னு இலைன்னு பேசிட்டு இருக்கும்போது அட கன்றாவிய, சரி சரி எப்படியாவது ஏதாவது பண்ணி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ 2 பேருமே தூக்கிட்டு போறா. நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ இங்கே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ அவங்க 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் பெர்சனில் இங்கே நம்ம ஃப்ராட்ரின் தான் வேலை காட்டிட்டு இருக்கிறான், அதாவது ட்ரேஃபஸ். ஸோ அந்த இடத்துல நிறைய இளம்பெண்கள் வரும்போது அந்த இளம்பெண்களோட ஆத்மா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். எனது அந்த ஆத்மாவை எடுக்கக்கூடாதா, ஆனால் அதானே நல்லா சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறான். அண்ட் அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடடா யாரோ வந்துட்டாங்களா இருக்குதே, ஃபார்மர் ஹோலிக் நைட் ட்ரேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருன்னு பார்த்தா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல டெல்ரே தான் இருக்கிறா. நீ இங்கே இருக்கிறியா, நீ இங்கே இருக்கிறனா, நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேஃபஸுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. லார்ட் டென்சலோட பிளேடிட்ஸ் ஆஃப் த அசூர்ஸ் கையில் இருக்கிறனா அந்த என் பேர் டெல்ரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறா. மரியாதையே டெல்ரே மேலே கை வைக்காம இங்கேருந்து ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு என்னாச்சு, நான் இப்போ என்ன சொன்னேன், நான் ஏன் உன்னை அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஃபஸுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா என்னோட சாமிங் பவர் தான்.
ஸோ என்னோட லவ் டிரைவ் அப்படிங்கிற ஒரு பவர் உன்னை என் காதல் வலையில விழுவிச்சிருச்சு. என்னோட பவர்லேருந்து நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டெலிவரி பேசிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லி ட்ரேஃபஸ் கத்திட்டே இருக்கிறான். அட என்னடா ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரேஃபஸுக்கு ஒன்றுமே புரியல. அடேங்கப்பா எனக்கு நீ சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது, இன்னும் நல்லா கத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பேசிட்டே இருக்கிறா. ஆனால் அந்த இடத்துல டெல்ட்ரே பார்த்தீங்கன்னா ஆர்டின் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான். யார் அது அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே, ஆனால் அதே சமயத்தில் அந்த அம்பையுமே பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸே வாங்கிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு தடவை யோசிச்சு இல்லை, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, உனக்கு பிடிச்ச டெல்ட்ரையை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரேஃபஸை பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஆர்டின் மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸ் வந்து காப்பாற்றிட்டான். அப்படின்னு சரி இப்போ தான் என்னோட பவர் நல்லா வேலை செய்தாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்ட்ரை பேசிட்டே இருக்கிறா. அண்ட் அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்டின் மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். அவனோட உடம்பு திடீர்னு ஏதோ ஷாக் அப்சர்வ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அட்டேங்கப்பா யாரோ அந்த கிழவனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களாட்டு இருக்குது. கிளவி உனக்கு இதே வேலையை போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டின் பேசிட்டே இருக்கிறான். நீ என் உடம்பு என்ன பண்ண, என்னால் எதுவுமே பண்ண முடியல, என் பவரை எதையும் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நான் என்னோட வெயின் பவர் உன் மேலே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பவர் உன் மேலே இருக்கும்போது உன் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்டின் பேசிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்கெல்லாம் நான் விழுக மாட்டேன் அப்படின்னு ஆர்டின் அடிக்க போகும்போது அந்த இடத்துல வைலோ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டான். ஒரு வழியா என்னோட சக்தியை நீங்கள் பார்த்துட்டீங்களா டெல்ட்ரை, அப்படின்னா நான் உங்களை காதலிச்சு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிலோ கேட்டுகிட்டே இருக்கிறான். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிற டெல்ட்ரைக்காக இந்த அடி அப்படின்னு வெயிலோ பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் டெல்ட்ரை கூட அவனோட இன்னொரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கோமேட்டும் வந்திருப்பான். அண்ட் அவனவே பார்த்தீங்கன்னா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறான். எப்படியாவது மற்றவங்க பார்க்கறதுக்குள்ள நம்ம ட்ரைவர்ஸை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.